ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு மட்டன் சாப்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி, மட்டன் கறி, மட்டன் குழம்புன்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த மட்டன் சாப்ஸ் கறி வந்து நல்லா நெஞ்சு எலும்பு போட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் அருமையாக போகும். இந்த ருசியான மட்டன் சாப்ஸ் கறி உங்களுக்காக இதோ. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மட்டன் கறிக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 3 வந்து ஒரே அளவாக சேர்த்துக்கணும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகு போட்டுக்கலாம். அதில் பாதி 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இதை எண்ணெய் சேர்த்தாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது லேசாக வறுபட்டு வாசம் வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காவும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததான் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 1 நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வறுபடட்டும். அடுத்ததாக இதில் கருவேப்பிலை போட்டுடுறேன். இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது. நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதோட 2 தக்காளியை, மீடியம் சைஸில் 2 தக்காளியை பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். நான் எப்பயுமே இப்படி தான் வந்து கிரேவிக்கெல்லாம் பண்ணும்போது சேர்ப்பேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாதா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம இதில் கறியை போட்டுடலாம். 300 கிராம் மட்டன், நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதை உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு வேணுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. அந்த ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே ஊற்றிக்கலாம். இதோடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துடலாம். அடுத்ததான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தேவையான அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு வந்து மூடிடலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் கிட்ட வரணும். அப்போ தான் நல்லா கறி வேகும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். சூப்பர்.
இப்போ நான் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ஒரு கொதி இல்லாட்டி 2 கொதி வந்து நல்லா வற்றி வரட்டும், பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வாசனையோட நம்மளோட மட்டன் கறி இப்போ ரெடி. ஃபைனலாக இதில் இன்னும் நல்லா வாசனை கூட்டுறதுக்காக மல்லி இலை போட்டுடலாம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான மட்டன் கறி ரெடி. சாப்ஸ் கறி வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடவும் கலக்கலாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.